அனைவருக்கும் வணக்கம். விஜயால் தேர்தலில் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் மாநாடு நடந்துச்சு. அப்புறம் விநாயகர் சதுர்த்தி விழா நடந்துச்சு. சென்னை அடுத்த மூவர் சம்பட்டில் விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது. ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்துக்கிட்டாங்க. மாவட்ட தலைவர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு மற்ற மாநிலங்களுடைய முதல் மந்திரிகள் வாழ்த்து சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மாநில முதல்வர் பார்த்திங்க அப்படின்னா சொல்லாதது மன்னிக்க முடியாத குற்றம். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வாங்கிய மனுக்கள் எல்லாமே வைகை ஆற்றில் மிதக்குது. இந்த விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து பத்திரிக்கை அப்படின்னா தமிழகத்தில் எதிர்கூட்டணி பலமாகிறது. 8 மாதத்தில் அதிமுக பாஜக கூட்டணி தான் வெற்றி பெறும். மோடி இது செய்ய முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் பார்த்திங்கன்னா ரூபாய் 15,000 கோடி செலவில் எக்ஸ்பிரஸ் சாலை வசதி மூலம் சென்னை பெங்களூர் இணைக்கக்கூடிய அதிவேக சாலை இருக்குது. ஸோ வந்தே பாரத் 7 வழித்தடத்தில் ரயில்கள் செல்கின்றதுன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. விஜய்க்கு பார்த்திங்க அப்படின்னா ரசிகர்கள் கூட்டம் தான் இருக்குது. போட்டி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் தான் தவிர மற்ற யாருக்கும் கிடையாது. சீமானும் விஜயும் போட்டி போட்டு கொள்ளலாம். விஜயால் வெற்றியின் பக்கம் வர முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? ஸோ அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ.